அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே தி கேர்ள் நெக்ஸ்ட் டோர், நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு தான் வந்து எல்லா ஃபேமிலியும் உங்களை ரெகக்னைஸ் பண்றாங்களே. Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. நம்ம ஒரு குவீனா வாழ்ந்துட்டோம். என்னுடைய படத்தை பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நம்மளுடைய கலாச்சாரத்துல எப்படின்னா கோலம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுலயே வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம். நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு தான் வந்து எல்லா ஃபேமிலியும் உங்களை ரெகக்னைஸ் பண்றாங்களே. I think I need to give the complete this thing to my parents. என்ன வந்து அப்படிதான் வளர்த்தாங்க. You might be a star or whatever. It is just another profession. Awards in general நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? A lot of awards are becoming very commercial. நீங்க வந்தீங்கன்னா நாங்க அவார்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. Hi, this is Deepika from Red Knoll. Iniki, I am very happy. IAF Art Elite Fair 2025 la we have Revathi ma'am. Vanakkam ma'am, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தீபிகா, thank you. So ma'am, ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்றதே வந்து இப்போ ஒரு மாதிரி ரொம்பவே என்னன்னு சொல்றது, ரொம்ப செலக்டிவா தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதை விட்னஸ் பண்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. அண்ட் தமிழ்நாடுல ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஆர்ட் ஃபேர் இப்போ. So how happy are you to witness this? இல்ல, I think as years have passed and especially during the COVID time, என்னை பொறுத்த வரைக்கும் artists suddenly kind of become very visible. ஏன்னா அந்த டைம்ல வந்து எல்லாரும் வீட்டில் உட்காந்து குக்கிங், பேக்கிங், ஆர்ட், கிராஃப்ட்ஸ் இதுதான். பிகாஸ் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம there was lot of நிறைய விஷயங்கள். ஸோ ஐ திங்க் இந்த சமீப காலத்துல நிறைய ஒரு விசிபிலிட்டி இருக்கு ஆர்ட்டுக்கு, ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. வெதர் இட் இஸ் art on canvas or sculptures or any other crafts. Any art forms, yeah. Actually அதான் இப்போ நீங்க சொன்னீங்களே மேம், ஆஃப்டர் கோவிடே வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து டிஃப்ரெண்ட். ஐ திங்க் பீப்புள் ஸ்டார்டட் அனலைசிங் தெம்செல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்ககிட்ட கேட்கணும்னு, உங்களுக்கு லைக் ஒரு ஆர்ட் ஃபார்ம் நீங்களே விட்னஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க லைக் டியூரிங் திஸ் கோவிட் பீரியட்னா எதை சொல்வீங்க? ஒரு புதுசா ப்ராக்டிஸ் பண்ணது டைம்ல இல்ல, பிகாஸ் எனக்கு ஒரு 97ல எபிலிட்டி ஃபவுண்டேஷன்ல we had ஒரு இன்க்ளூசிவ் ஆர்ட் ஆக்ஷன். ஓகே. ஸோ அதில் வந்து டிசேபிள்டு ஆர்டிஸ்டும் ரியலி ஃபேமஸ் இந்தியன் ஆர்டிஸ்டும் அவங்க கலந்து பண்ணாங்க. அதில் மெயினாக வந்து தோட்டா தர்ணி அவருடைய ஆர்ட் பண்ணும்போது we saw it happening. ஸோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, இன்ட்ரடக்ஷன் டு ஆர்டிஸ்ட். பின்ன அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங். ஒரு அளவுக்கு தெரியும், ஆனா இப்போ வந்து என்னுடைய பொண்ணு ஆர்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா. ஸோ அவளோட ஆர்ட்டை வச்சுட்டு நான் கொஞ்சம் டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கேம் டு நோ செல்வக்கண்ணன் ஆல்சோ. எஸ் ஆக்சுவலி ரெகக்னிஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல்ல மேம். அந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஐ திங்க் அப்போலாம் வந்து பெருசாக சோஷியல் மீடியா அப்படின்ட்டுலாம் இருக்காது, ஆர் ஜஸ்ட் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ், ஆர்ட் ஃபேர் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ தான் வந்து சோஷியல் மீடியா எல்லாமே இருக்குது. ஸோ ரெகக்னிஷன் டு ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து why it is very important நீங்க நினைக்கிறீங்க? See, art is a very என்ன சொல்றது, ஒரு பர்சனலைஸ்ட் திங். ஒருத்தருடைய மனசுல என்ன நடக்குதோ, என்னுடைய பொண்ணு ஒரு தடவை சொல்லியிருக்கா, என்னோட பிரெயின்ல என்ன சொல்றதோ அது வந்து ஐ எம் ட்ரைங் டு பிரிங் இட் அவுட் ஆன் பேப்பர் அம்மான்னு. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ். அண்ட் கலர்ஸ், ஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் இப்போ டிஜிட்டல் ஆர்ட் வருது. பீப்புள் ஆர் கான்ஸ்டன்ட்லி what do you say, experimenting on different things. ஸோ அது பார்க்கும்போதே ரொம்ப அழகு. நம்மளுடைய கலாச்சாரத்தில் எப்படின்னா
முன்னோர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி கோலம்னு ஒன்று ஆரம்பிச்சு அதிலே வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம், பின்ன நம்மளுடைய ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ இட் இஸ் தேர் இன் த பிளட் ஆஃப் அவர் கல்ச்சர். ஸோ அதனால ஐ திங்க் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் தன்னை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. கண்டிப்பா கண்டிப்பா. இது நீங்க பதில் சொல்லணும்னா சொல்ல மேம். ஒன் ஆஃப் இன்னொரு ஆர்ட் ஃபார்ம்னா வந்து இப்போ ஆர்ட் ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு இருக்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி உங்களை வந்து ஒரு டைரக்ஷன் வெஞ்சர்ல பார்க்கும்போது. பட் ஏன் இவ்வளோ வருஷங்கள் ஆச்சு மேம்? தீபிகா, டைரக்ஷன் வந்து இட்ஸ் a ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ளஸ் வந்து சில விஷயங்கள் ஒரு ஆக்டருக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு குவீனா வாழ்ந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் a different கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாஸ்க். அது கண்டினியூஸாக என்னால் ஃபாலோ பண்ண முடியல. பட் எஸ், இப்போ வந்து ஐவ் ஸ்டார்டட். இனிமே வந்து தொடர்ந்து நடக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. அண்ட் இன்னொரு அந்த ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லும்போது அவார்ட்ஸ் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு இருக்கும்போது அவார்ட்ஸ் இன் ஜென்ரல் நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களோட சக நண்பர்கள் இப்போ நேஷனல் அவார்ட் கூட வின் பண்ணாங்க. ஸோ அண்ட் ஊர்வஷி மேம் வந்து வெரி போல்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி if you want to share, you can share. See, awards are always a recognition. அது வந்து நம்மளை வந்து இன்னும் நல்லா பண்ணணும்னு ஒரு ஊக்கத்தை கொடுக்கறது. பட் a lot of awards are becoming very commercial. நீங்க வந்தீங்கன்னா நாங்க அவார்டு கொடுக்குறோம், அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் ஃபீல் தட் கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சு. இனிமே எனக்கு வந்து when people tell me, என்னுடைய படத்தை பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ that's it. Yes. அண்ட் டு லாஸ்ட்டாக இது கொஸ்டின் வைக்கணும்னு இருந்தேன். இன்னுமே வந்து ஆல்வேஸ் யூர் க்ளோஸ் டு ஹார்ட் வித் பீப்புள் வித் கால்ட் அஸ் மௌனராகம் ரேவதி அப்படின்னு தான் இன்னுமே சொல்லுவாங்க. அண்ட் என்னன்னு சொல்லுது, அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே த கேர்ள் நெக்ஸ்ட் டோர், நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு தான் வந்து எல்லா ஃபேமிலியும் உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறாங்களே. ஸோ அந்த வரவேற்பு ஃப்ரம் ஆடியன்ஸ் கண்டிப்பாக அதை பற்றி பேசியாங்க. அந்த நெக்ஸ்ட் டோர் கேர்ள், நம்ம வீட்டு பொண்ணுன்னு அதுக்கு நான் ஐ திங்க் ஐ நீட் டு கிவ் த கம்ப்ளீட் திஸ் திங் டு மை பேரண்ட்ஸ். என்னை வந்து அப்படிதான் வளர்த்தாங்க. நான் எனக்கு வந்து என்னுடைய நடிப்பு வந்து இன்னொரு வேலை. மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், உலகத்து வந்து வேற விஷயம், யூ மைட் பி அ ஸ்டார் ஆர் வாட் எவர், பட் இட் இஸ் ஜஸ்ட் another ப்ரொஃபஷன். ஒரு 9 to 5 ப்ரொஃபஷன் இல்லைன்னா இல்லாமல் இது வேற மாதிரி ஒரு ப்ரொஃபஷன். பட் அதுதான், இது உன்னுடைய வேலை, நீ வந்து வேற ஒரு ஆள். அப்படிதான் என்னை வளர்த்திருக்காங்க, அப்படிதான் என்னை இன்னைய வரைக்கும் ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ கம்ப்ளீட்லி என்னுடைய அம்மா அப்பா 2 பேருக்கும் கொடுக்கணும், என்னுடைய தங்கை, ஏன்னா இவங்கெல்லாம் தேர் ஆல் பார்ட் ஆஃப் ஹூ மோல்டட் மீ, அதர் தென் அஃப்கோர்ஸ் த லார்ஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். எஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். பிகாஸ் தி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு இருந்தேன். பட் ஆனால் ஐம் ஹாப்பி லைக் யூர் ரெகக்னைசிங் ஆர்ட் அப்படின்னு இருக்கும்போது இன்னும் உங்களை மாதிரியே நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணணும்னு மை பெஸ்ட் விஷஸ். Before you wind up, you want to add something? No, because I think I totally believe that art is something that ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பர்சனல் விஷயங்களை, பர்சனல் தாட்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு மீடியம். அது எந்த ஆர்ட்டாகவும் இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், ஆக்டிங்காக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கலாம், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர்ஸ், எனிதிங், ஈவன் குக்கிங். ஸோ இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் அன் ஆர்ட். அதுக்கு வந்து நம்ம டைம் ஒதுக்கி நம்ம வந்து பேஷண்ட்டாக நம்மளுடைய 100% கொடுத்துட்டு பண்ணோம்னா இட் பிகம்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால தான் அந்த சில விஷயங்கள் மட்டும் எல்லாருக்கிட்டையும் போய் ஸ்ப்ரெட் ஆகுது. கமர்ஷியல் பெனிஃபிட் மட்டும் பார்க்காம, அது கண்டிப்பாக தேவை, மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். பட் அது மட்டும் இல்லாமல் when we do it with our heart and soul, it makes a difference. நம்ம பாட்டை பார்க்கும்போதே தெரியும். So I feel very happy people are recognizing it and people feel like doing something. Yes. So thank you so much ma'am. And of course நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி இன்னும் உங்களோட டைரக்ஷன்ல பார்க்கணும்ட்டு எனக்கு ரொம்ப thank you Deepika. Thank you. மீண்டும் தெரியாதோ
காட்டில் விழும் தேந்தானா நான் தானா குறைவியானேனா இறைவியானேனா இருளின் போரில் இறை நான் தானா கலங்காது காலம் போகும் நெடுந்தூரம் காயம் போகும் ரணம் கூட சாயம் போகும் பாலை பாலாகும் அலை தூக்கி போன போதும் கரை வந்து தாழும் சேரும் அதை போல நீயும் கரை சேரு நெஞ்சம் போராடி போராடி மாறம் போகும் கண்ணில் நீரோடி நீரோடி காணலாகும் நேற்று தீ பொழியும் நாள்தானா எரியும் பூனானா புழுதி காட்டில் விழும் தேந்தானா நான் தானா Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.